நான்வெஜ் சாப்பிட்டாலும் கோயிலுக்கு போகலாமா, என்ன எப்படி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க வேணாம். இதை பற்றி நான் ஏன் சொல்கிறேன்னா, சிவனுடைய பக்திக்கு வந்து ரொம்பவும் உரித்தானவர் வந்து பார்த்திங்கன்னா கண்ணபிரான். அவருடைய இதுவாக வந்து தான் வந்து காலாஸ்திரியில் அந்த கோயில் இருக்குது. அவர் வந்து பார்த்திங்கன்னா வேடுவர்னால் காட்டில் வந்து வேட்டையாடி ஜீவன் நடத்துகிறவர் அவர். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கே தெரியாமல் அங்கே காட்டில் ஒரு சிவலிங்கம் இருக்குது. அந்த சிவலிங்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் அன்பின் பால் வந்து நிதமோ சாமிக்கு ஏதாவது வச்சு படைக்கணும். ஆனால் அவருக்குள்ள என்ன இருக்குது, அவர் வேட்டையாடி வச்ச ஏதோ ஒரு மாமிசம் தான் இருக்குது. அவர் என்ன பண்ணுவார், அந்த மாமிசத்தில் ஒரு துண்டை வச்சு அவருக்கு அங்கே தண்ணி இல்லையா நைவேத்தியம் பண்ணுறதுக்கு, அவரோட எச்சினால் வந்து நைவேத்தியம் பண்ணி அவருக்கு சாமி கும்பிட்டு போவார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆனால் சிவன் வந்து அவருடைய இந்த பக்தியை வந்து அவர் மனமாற ஏற்றுக்கிட்டார். ஆனாலும் அவளுக்கும் ஒரு சோதனை வந்துச்சு. என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு நாள் அது மாதிரி அவர் சாமி கும்பிட வரும்போது சிவனுடைய கண்ணிலேருந்து ஒரே ரத்தமாக வருது. என்னடா அது சிவனோட கண்ணிலேருந்து ஒரே ரத்தமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சிவனோட கண் இதுவாக இருக்குது. அவங்க என்ன பண்ணாங்க, உடனே அவருடைய கண்ணை கையாலேயே வந்து பிடுங்கி எடுத்து சிவலிங்கத்தில் இருக்கிற அந்த சிவபெருமானுக்கு வச்சார். ஒரு கண்ணை வச்சுட்டாரு, இன்னொரு கண்ணையும் எடுத்து வைக்கணும் இல்லையா, அடுத்த கண்ணையும் எடுத்துட்டு, ஏன்னா இப்போ 2 கண்ணும் எடுத்ததுக்கப்புறம் அவருக்கு சிவன் எங்கே இருக்கார், எந்த திசையில் இருக்காருன்றது தெரியாமல் போகும். அதனால் அவர் என்ன பண்ணார்னா, சிவன் லிங்கத்து மேலேயே ஒரு காலை எடுத்து வச்சுக்கிட்டு அடையாளத்துக்காக இன்னொரு கண்ணையும் எடுத்து வச்சார். இந்த ஒரு அதீத பக்திக்கு வந்து சிவபெருமான் வந்து ரொம்ப சந்தோஷமாகி அவருக்கு வந்து கண்ணபிரான் அப்படின்ற ஒரு கண்ணப்பன் அப்படின்ற ஒரு பேரையும் சூட்டி காலாஸ்திரியில் அது அவருக்கான ஒரு ஸ்தலம்தான். கண்ணப்பன் வழிபட்ட ஒரு இதுதான் அது. அதனால தான் அங்கே எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தி ஆகுது. அதனால் நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இன்றைய நாளை யாரும் வந்து தவற விடாதீங்க தயவுசெய்து.